பார்க்கணும். 19 இஸ் ஆக்சுவலி ரிவிஷன் தான். ஸோ அது ஆல்ரெடி நான் கிராஜுவலாக ரிப்பீட் பண்ணிகிட்டே வரதுனால நம்ம தனியாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ 2 செஷன் இருக்குது. இது ஒரு செஷனில் கூட முடிக்கலாம். பார்ப்போம் how much is needed பார்ப்போம். நம்ம இந்த 2:45 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஈஸியாக இருக்குல்ல? என்னது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாமல் அது நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக ப்ரீஃபாக முடிச்சிட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன்லேயே முடிச்சிட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஆனால் யாருக்காவது ஏதாவது ஒரு போர்ஷனில் ஒன்று எனக்கு அந்த இதில் வேணும்னு சொன்னால் கேளுங்க, சொல்லுங்கள். ஸோ தட் இந்த லாஸ்ட் 1 ஹவரில் நான் ட்ரை டு அக்கோமடேட். சரியா? ஸோ 17ஆம் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். இன்னும் ஒன்று இருக்குது. அது வந்து ஜஸ்ட் ப்ராக்டிக்கல் பார்ட் ஆகும் பண்ணுறது. சரிங்களா? ஆல்மோஸ்ட் கடைசி போர்ஷன் சொல்லலாம். அதிகாரமும் வல்லமையும். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே புதிய உடன்படிக்கைக்குள்ள வரும்போது உள்ள மேன்மை என்ன, பழைய உடன்படிக்கையை விட்டு நம்ம மாறி வரும்போது அந்த சிந்தனையை நம்ம மாற்றணும். இப்போ இருக்கிறது இதுங்கிறதுனால பழசில் இருக்கிற முறைமையின்படி நம்ம திரும்ப பின்னோக்கி போக தேவையில்லை. அது வந்து நமக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், பேக்ரவுண்டாக இருக்கும். இப்போ நம்ம இருக்கிறத வச்சு செயல்படுத்தணும்னு பார்த்தோம். அதில் பார்க்கும்போது அபிஷேகத்தை குறித்து அது சரியாக புரிந்து கொள்வது அப்படிங்கிறத பார்க்கும்போதும் ஆண்டவருடைய வழி நடத்துதல் யார் முதல்ல செய்யணும் அப்படிங்கிறது அந்த ரெண்டையும் பார்க்கும்போதுமே ஒரு காரியம் என்னன்னா, அதிகாரம் யாருக்கு இருக்கு, தேவபுத்திரர் என்ற அந்த ஸ்தானத்தில் இருக்கு. அதுதான் வந்து அபிஷேகம், அதுதான் உயர்ந்தது, முதன்மையானது. அதற்கு மேலே வர 2வது ஒரு பிளெஸ்ஸிங், அதிகமான உள்ள ஆசீர்வாதம் வந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள. அதனால இதை உடனும் சொல்லலை நம்ம. அதே நேரத்தில் 2 வேணும். ஆனால் இந்த இதை அதிகமாக ஒரு பக்கம் நம்ம எம்பசஸ் கொடுத்துட்டனால ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், ஓவர் தி இயர்ஸ் வந்து நம்ம இதை நெக்லெக்ட் பண்ணிங்க. லைட்டில் இருக்கும் கரெக்ட் இருக்கேன்னு பார்க்குறேன். ஸோ அதை வந்து நம்ம அதிகாரத்தை புரிந்து கொள்ளுறதுன்ற போது அதிகாரத்தினால சுகமளிப்பு. ஏன்னா இது எல்லாமே நம்ம திரும்ப சுகமளிப்பு கொண்டு வரோம். நம்ம வந்து சுகமளிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இயேசுவை போலன்னு பார்த்தோம் முதல் நாளில். 2வது நாளில் வந்து நமக்கு வந்து இது எல்லாமே ஆண்டவர் எப்படி முதல்லையே பிளான் பண்ணி பழைய ஏற்பாட்டில் சொன்னதை புதிய ஏற்பாட்டில் நிறைவேற்றி, இயேசுவின் மூலமாக நிறைவேற்றி, அவர் சிலுவையினால் வந்த அந்த காரியம் 2யும் பிரிக்க வேண்டாம். எதை ரட்சிப்பையும் சரீர சுகத்தையும் பிரிக்க வேணான்றதையும் பார்த்துட்டு வரும்போது இப்போ நமக்கு ரட்சிப்புனால வந்த அந்த புத்திர சுபிசார ஆவி அந்த பொசிஷனால வர்றது என்னன்றதை புரிஞ்சிட்டோம்னா அந்த விதமாக சுகமளிப்புல நம்ம ஆக்ஷன் பண்ணும்போது அது என்னதுன்னா, நம்ம குமாரத்தியா புத்திரர் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்த ஸ்தானம். அப்போ தேவனுடைய பிரதிநிதியா இன்றைக்கு இங்கே இருக்கிறோம். அப்ப நீங்களே தேவர்கள் அப்படின்னு கூட ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே சொல்லியிருக்காரு அப்படின்னு ஏசாமே கேட்பாரு. நீங்களே தேவர்கள். எந்த விதத்துல தேவர்கள்? நம்ம அந்த இடத்துல அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல நம்ம தான் தேவர்கள், உலகத்தை ஆளுகிறவர்கள், இங்கே அதிகாரம் பெற்றவர்கள். ஸோ அது எப்படி வருது? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆனதுனால நமக்கு வந்த அந்த அதிகாரம். தேவர்கள்னு சொல்லும்போது the one who lords, அதான் ஆளுகை செய்கிறவங்க. ஆனால் நம்ம வந்து அந்த ராஜாக்களுக்கு ராஜாவா யார் இருக்கா? ஏசாமி இருக்காரு. அவரோட இடத்த சொல்லலை நம்ம. ஆனால் இந்த உலகத்தில் நம்ம தேவர்களாக நம்ம ஆட்சி செய்கிறவங்களா இருக்கோம். ஏன்னா அவருடைய பிரதிநிதியாக நம்ம ஆட்சி. இன்னொரு இடத்துல அந்த இன்னொரு விதமாக சொன்னால் வெளிப்படுத்த விஷயம் சொல்லப்பட்டது, நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களாகவும் இருக்கிறீங்கன்னு இருக்கு இல்லையா? 2 பேதுரு 1:9 சொல்லப்பட்டிருக்குல்ல. நீங்கள் வந்து கிங்ஸ் அண்ட் ப்ரீஸ் அண்ட் வர்க்காரு. அதனால நம்ம பெக்யூலியர் பீப்புள், ஹோலி நேஷன். அந்த இடத்துல வந்து 2ம் சேர்த்து கவர் பண்ணி பேதுரு சொல்லிக்கிறாரு. அதாவது ராஜாக்களும் ஆசாரியரும் 12 கோத்திரத்துல 2 வேற வேற கோத்திரம். யூதா கோத்திரத்துல ராஜாக்களும், ஆசாரியர்கள்ன்றது வேற கோத்திரம் இல்லையா? லேவி கோத்திரம். அப்போ இவங்க 2ம் சேர்ந்தவங்க 2மே நமக்கு வரும். எல்லா விதத்துலயும் நம்ம இயேசுவை போல ஆண்டவரை போல இருக்க முடியும். அது எப்படி 2 சேர முடியும்? பழைய உடன்படிக்கையின்படி 2 சேர முடியாது. ஆனா ராஜாக்களுக்கு என்ன இருக்கு? அதிகாரம்.
டெசிஷன்ஸ் எடுக்கிறது. ராஜாவா இருந்து நம்ம முன்னோடியா இருந்து நம்ம செய்ய முடியும். நீங்க ராஜாக்களா இருக்கீங்க. யாருக்கு நம்ம ராஜாவா இருக்கோம்? உலகத்துல இருக்க எல்லாத்துக்கும். நம்ம வந்து இதுல யாருக்கு மேல நம்ம அதிகாரம் செலுத்துறது? அதிகாரம் நமக்கு கொடுத்துருக்கு. அதிகாரமும் இருக்கு, வல்லமையும் இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து தான் பவர், சூப்பர் நேச்சுரல் பவர். ஆனா அதிகாரம் யார் மேல செலுத்துறோம்? மனுஷன் மேல இல்ல. உலகத்தை ஆள கடவுள்கள். ஆனா உலகத்துல எல்லா மனிதரும் ஆளுறாங்கன்னா அப்ப நம்ம ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் ஆள முடியும் இல்ல. அதை பேசல அவர். பிசாசின் கிரியைகளை நம்ம மேற்கொள்ள முடியும். அவனுக்கு மேல நம்ம அதிகாரத்தை செலுத்த நம்ம. ஏன்னா நம்ம வந்து வெளிச்சத்தின் ராஜ்யத்துல இருக்கோம், தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கோம். நமக்கு அதிகாரம் இருக்குது. நமக்கு இருக்கிற அதிகாரத்தை நம்ம சிலுவைக்கு பிறகு நம்ம அதை செயல்படுத்தணும் இருக்குது. ஆனா யூஸ் பண்ணலன்னா என்ன நஷ்டம் தானே. அப்போ அவன் வந்து பிசாசு வந்து தான் இஷ்டத்தின்படி தான் செஞ்சுட்டே இருக்க முடியும். நம்ம பார்த்துட்டு விட்னஸ் சும்மா மியூட்டா இருந்தோம்னா வேஸ்ட் இல்லையா? இந்த அதிகாரத்தை நம்ம செயல்படுத்துறதுக்குள்ள இருக்கணும். ஆனா அதிகாரம் இருக்கு, ஆசாரின்னு சொல்லியிருக்கு. அப்ப அது என்னது? நம்ம ஆசாரியர்கள் எப்படி நம்ம பிறரை நேசித்து நம்ம பிறர் படுற கஷ்டத்துல நம்ம ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் நடுவுல இருக்கிறவங்களா இருக்க முடியும். ஆண்டவரை அறியாதவர்களுக்கு நம்ம உதவி செய்ய முடியும். அவங்களுக்கு ஆண்டவர்கிட்ட அவங்களை கொண்டு போறதுக்கு. இந்த ஜெப ஊழியத்துல நான் முதல்ல ஹைதராபாத்ல இருக்கும்போது வாலண்டியர் பண்ணும்போது நாங்கள் ப்ரேயர் பண்ணி எல்லாருமே இன்டர்செஷன் சொல்லுவாங்கல்ல, ஜெப ஊழியம். அப்போ யாருக்காவது தேவைகள் இருந்தால் அதை நம்ம வந்து ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அந்த ஜெப ஊழியத்தில் ஜெபம்னா என்ன? ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லுவோம். நான் பொதுவாக கேட்பேன், ஃபோனில் ப்ரே பண்ணும்போது நான் கேட்பேன், நீங்கள் வந்து ஆண்டவரை அறிஞ்சிருக்கலான்னு கேட்பேன். ஏன்னா சொல்லுவேன், ஒன்றும் இல்லை, டிஃப்ரென்ஸ் என்னென்னா ப்ரேயர் பண்ணி கடைசியில் அவங்க எல்லாம் சொல்லிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபோன் கால் எடுத்து நம்ம ப்ரேயர் பண்ணோம்னா நீங்கள் ஆண்டவரை அறிஞ்சிருந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து கேட்கலாம் அப்பாட்ட. நீங்கள் அறியாதவங்கன்னா எங்கள் அப்பா கிட்ட நான் உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பேன். ஆனால் நீங்களும் அவரை அப்பாவா ஆக்கிட்டா நீங்கள் என்கிட்ட வரக்கூட வேண்டியிருக்காது ஒரு நேரத்தில் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அந்த கேட்குற விதத்தில் அதுதான் வந்து ஆசாரிய ஊழியம். ஆசாரியர்கள் இருக்கும். நம்ம ஏன்னா நம்ம தகப்பன்ட்ட நம்ம ஆண்டவர்கிட்ட போய் பிறருக்காக அவங்கள நம்ம நேசிச்சு அவங்களுடைய தேவைகளை நம்ம அவங்கள பிரதிநிதியாக போய் லாயர் மாதிரி நம்ம போய் ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்று கொடுக்கலாம். ரெப்ரசன்டேட்டிவ் இடையில இருக்கலாம். அதனால் நம்மள ஆசாரியர்களாகவும் ராஜாக்களுமாக வைத்திருக்காரு. ஆனா அந்த அதிகாரத்தை பிசாசின் மீது செலுத்துவதில் சுகமளிப்பை ராஜ்யத்தின் போராக காண வேண்டும். ஏன்னா ஏசாமி அப்படிதான் செய்தார். அவர் ஜெபித்த விதம்னு நம்ம ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது he never asked. அவர் வந்து ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளவே இல்லை. அது வந்து பழைய உடன்படிக்கையின் முறைமையின்படி கேட்பான், கேட்டு பெற்றுக்கொள்ளும். எசேக்கியா ராஜா போய் கேட்பான், அவருக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி. ஆனா ஏன் சொல்றாருன்னா அவன் கேட்கணும்னு தான் சொல்றாரு. அவனுக்கு இன்ஃபார்ம் பண்றாருல்ல, நீங்க சாக போற அப்படின்னு ப்ராஃபட் வழியா சொல்லுவார். அதே மாதிரி அந்த மற்றவங்க வந்து கேட்க வேண்டியிருக்கும், ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனா இப்போ வந்து நம்ம கேட்க வேண்டாம். இதை கொண்டு வரவன் யாருன்னு தெரிஞ்சு அவன் மேல நம்ம ஆதிக்கத்தை செலுத்த முடியும். சொல்லலாம், நீ ஒன்றும் செய்யக்கூடாது, நீ போ அப்படின்னு. ஏன்னா ஏசாமி அப்படிதான் செய்தார். இந்த அதிகாரத்தை செலுத்துவதற்கு நமக்கு வந்து தெரியணும். இப்போ தேவகுமாரரை போல நடக்கணும். நம்ம தேவனுடைய குமாரர். அதனால இந்த ராஜ்யத்தின் போராக சுகமளிப்பை 2 ராஜ்யம் இருக்கு. இதை வந்து இது சுகமளிப்பு வந்து ஒரு போரின் முறைமையின்படி நம்ம செய்ய வேணும்னு சொல்லும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, இதுக்கு முன்னால நான் ஜெபம் பண்ணி சில பேர் கீழே இருக்காங்கல்ல, நான் அப்படியே பண்ணிட்டு போறேன், எனக்கு அப்படிதான் இஷ்டம். அப்படியே பண்ணலாம், தப்புன்னு இல்லை. ஆனா இப்படி பண்ணும்போது நம்ம ஃபாஸ்டரா ரிசல்ட்ஸ் பார்த்துருக்கோம். சீக்கிரமா வந்து இப்படி அந்த பிசாசு வந்து அசைஞ்சு போறதை நம்ம கண்டிருக்கோம். ஸோ இதுதான் அவர் பண்ண வழின்னா இதுதான் பெஸ்ட் வழி. அது பண்ணலாம், அது ரவுண்ட் அபவுட்டா இருக்கும். நீங்க வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது திரும்ப ஆண்டவர் யாரையாவது தேடணும், யார் மூலமாவது அதை கொடுக்கறதுக்கு தேட வேண்டி இருக்கும். நீங்க கேட்டதுனால வாயத்தரன்னு கேட்டதுனால அவங்க வாயத்தரன்னு கேட்டதுனால அந்த அதிகாரத்துக்கு கொடுக்க முடியும் அவரு. பட் அநேக நேரம் வந்து யாராவது ஒரு வரங்கள்ல கிரியை செய்யறவங்களை தேடி அவங்க வழியா கொடுக்க வேண்டி வரும். அதுக்கு நீங்களே வந்து பிசாசின் மேல நேர அதிகாரத்தை செலுத்திட்டா குயிக்கா நடந்துடும். அப்படியும் செய்யலாம். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஒரு சுகமளிப்பை வந்து ஒரு ஆண்டவர்கிட்ட கேட்டு வெயிட் பண்ண வேண்டியது அதெல்லாமே இருக்காது அப்படிங்கிறது. ஏன் வந்து போரா பார்க்கணுங்கிறதே நம்ம நிறைய விதத்துல பார்த்தோம். 2 ராஜ்யங்கள் இருக்கு. எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இப்படி கேட்க இஷ்டம் இல்லை, மாத்திக்க முடியல
அப்படின்னு சொல்லும்போது ஏன் வந்து 2 ராஜ்யம் இருக்கும்போது இது வந்து அந்த அது அடிப்படையான சிந்தையை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது எவ்வளோ சிம்பிள்னு தெரியும். ஏன்னா இங்கே வந்து 2 ராஜ்யம் இருக்குது. நீங்கள் பிடிக்குதோ இல்லையோ நம்ம வந்து வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கோம், இல்லைன்னா இருளின் ராஜ்யத்தில் இருக்கோம். 2 ராஜ்யம் இருக்கு. ஏன் வந்து சண்டை போடணும், ஏன் போராடணும்னா 2 இருக்கிறதுனால உலகத்தில் பூமியில் இந்நேரத்தில் 2 ராஜ்யம் இருக்கு. நம்ம ஒளியை நம்ம பிரதிபலிக்கிறவர்களா இருக்கோம். இங்கே ஒளியின் ராஜ்யத்தின் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கும், இருளின் ராஜ்யமும் இருக்கு. ஸோ இப்போ எந்த ராஜ்யம் வந்து மேலோங்கி இருக்கு, எந்த ராஜ்யத்துக்கு அதிகாரம் இருக்கு? வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்கு. ஏன்னா சிலுவைக்கு பிறகு நமக்கு முழு அதிகாரம் நமக்கு இருக்கு. ஏசாமிக்கு முழு அதிகாரம் இருக்கு. என்ன சொன்னார் இல்லையா, வானத்திலும் பூமியிலும் உள்ள சகல அதிகாரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னாரு. ஸோ எல்லாமே அவருக்கு இருக்கு. அப்ப அடுத்தவன் வந்து தோத்து போனான், அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஆனா இல்லாம இருந்தாலும் அவன் ஆட்டம் ஆடிட்டு இருக்கான். ஏன்னா இருக்கிறவங்களுக்கு இருக்குன்னு தெரியலையே, தெரிஞ்சாதானே அவங்க செய்யப்படுவாங்க, அல்ல அதுல ஆக்ட் பண்ணுவாங்க. சரியாம இருக்கிற வரைக்கும் அவனுக்கு கொண்டாட்டம், அவன் செய்து கொண்டே இருக்கலாம். நம்ம ஸ்லோவாகவே பழைய ஏற்பாடு ஸ்லோவாக அழுது ஜெபம் பண்ணி அது வந்து ஸ்லோ ப்ராசஸில் போகும், அது தேவையில்லை. ஆனால் அந்த ப்ராசஸ்லையும் பண்ணலாம், தவறுன்னு சொல்லலை. பட் இந்த ஆக்ஷன் நம்ம செய்யாமல் இருக்கிறதுனால நம்ம அதிகமாக இந்த போரில் நம்ம வெற்றி கண்டு முன்னேற்றத்தை காண முடியாமல் இருக்கும், பின்னோக்கி இருக்கும், ஸ்லோவாக இருக்கும். அட்வான்ஸ் ஆகணும், நம்ம உலகத்தின் கடைசி வரைக்கும் போகணும். போய் சொல்லணும்னா இன்னும் வந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்ம கிரியை செய்யாமல் வேகமாக போக முடியாது. சரியானபடி பார்த்தீங்கன்னா பிரதான கட்டளையில் அவர் சொல்லும்போது இதை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொண்டு தான் போன்னு சொன்னார். யாரையுமே வந்து பெற்றுக்கொள்ளாமல் போங்கன்னு சொல்லலாம். ஊழியம் செய்கிறோன்றப்ப எல்லாருமே பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொண்டு தான் போகணும். பலபாஷி வர அதோட அது ஒரு சைனோட தான் சேர்ந்து எல்லாருமே அதோட போங்கன்னு தான் ஆண்டவர் சொல்லவே செய்தார். ஆனால் அந்த அடையாளங்கள் இல்லாமையே போகிறாங்க, வாஞ்சையோட பண்ணுறாங்க. அதுலேயே அவங்க அவ்வளோ பண்ண முடிஞ்சா இதுவும் இருந்தால் எவ்வளோ அதிகமாக பண்ண முடியும். ஸோ சுகமளிக்கு ஒரு அடையாளம் ஆக கொடுத்தாரு. வெகுமதியை 2 பாட்டு இருக்குல்ல, ஒன்று வந்து அடையாளமாக தான் கொடுத்துருக்காரு. அப்படிங்கும் போது இது நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கூட்டம் வரும், நமக்கு நம்மளை வந்து கேட்பாங்க. நம்ம வந்து அப்போ சுவிசேஷத்தின் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நம்ம கொடுக்க முடியும். அடுத்தபடியாக இதை போராக சுகமளிப்பை வந்து ஒரு ஜபமாக ஸ்லோவாக வெயிட் பண்ணி ஃபாஸ்ட் பண்ணி இப்படி பண்ணதோட நம்ம நடைமுறையில் சாதாரணமாக இதை வழங்கி கொண்டே நம்ம செல்கிறவளா இருந்தோம்னா இன்னும் அதிகமாக நம்ம மேலே போகலாம். அது எல்லாரும் செய்யலாம். இது யாருக்குரியதுன்னு போது எல்லா கிறிஸ்தவனுக்குரிய உரிமை, எல்லாராலையும் செய்ய முடியும். அப்படிங்கிறத நம்ம செய்து பண்ண முடியும். 2 ராஜ்யம் இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒன்று அடுத்ததுக்கு எதிர்மாறாக இருக்கு. அப்படிங்கும்போது அந்த 2க்கும் கிளாஷ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது அதை விட உயர்ந்ததுன்றதை வச்சு நம்ம முன்னோக்கி போகிறவங்களா இருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் டேலேருந்தே பார்த்த வசனங்கள். நீங்கள் வார்த்தையை நம்ம படிக்கல, நீங்கள் உங்கள் புக்கில் இருக்க பார்த்தீங்க எல்லாமே நம்ம படிச்சுருக்கோம். மோஸ்ட் ஆஃப் தான் நம்ம எல்லாமே படித்து தான் வந்தோம். ஒரே இடத்துல அவர் 2ஐயும் கொடுத்தாருங்கிறத மட்டும் காட்டுற பாருங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 1-6 அந்த 1ஆம் வசனத்தில் பாருங்களேன். அவர் தம்முடைய 12 சீஷரை வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் விஞ்ஞானிகளை சொசமாக்கவும் அவளை அனுப்புறாரு. மத்தேயு 10லயும் அனுப்புறாரு. அங்க ஆனா அந்த இடத்துல வந்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாருன்னு இருக்கும். மத்தேயு 10ல தம்முடைய 12 சீஷரை தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம். இங்க அதிகாரம் இருக்கு. இங்க லூக்கால சொல்லும்போது வல்லமைன்னு இருக்கு. ஸோ 2மே தான் கொடுத்துதான் அனுப்புறாரு. அப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமைன்னா என்னது? பரிசுத்த ஆவியானவரோட வல்லமை. அப்போ அந்த நேரத்தில் பரிசுத்த இயேசுவுக்கு மட்டும்தான் இருந்தார். ஆனால் அவர் தன்கிட்ட இருந்த அந்த வல்லமை அதிகாரத்தை அனுப்பி அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் செஷன் கொடுக்குறாரு. போய் செய்துட்டு வந்து அவங்க சொல்லுவாங்களே எல்லாமே எனக்கு அடங்குச்சுன்னு. லூக்கா 10:19 10:19 படிங்க. இதோ சர்ப்பங்களையும்
செயல்களை பிடிக்கவும் சத்துக்களை சகல நன்மை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒண்ணுமே உங்களை சேதப்படுத்த முடியாது. பொதுவா இதை சொல்லும் போது நம்ம ஏன் அவன் வம்புக்கு போனோம் அப்படின்னு பயந்துக்குவாங்க. நிறைய பேர் கேட்டுருக்காங்க. இந்த டீச்சிங் முடிஞ்ச பிறகு நம்ம உதவிக்கெல்லாம் போகலான்னு முதல்ல ஒரு தடவை நாங்கள் கிளம்பும் போது அப்போ உடனே நம்ம ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணணும். எதுக்கு பண்ணணும் அப்படின்னு நான் இல்லை நம்ம ப்ரொடெக்ஷன் ப்ரேயர் பண்ணிக்கணும்ல, நம்ம போகிறோம்ல அப்படின்னு. நல்ல ஐடியா தான். பட் ஜென்ரலாக வந்து இது என்றைக்கோ ஒரு நாள் பண்ணோம்னா அப்படி ஸ்பெஷலாக பண்ணணும். நம்ம வாழ்க்கையே 24 மணி நேரம் இதுதான் பண்ணிட்டு இருக்கோம்னா ஸ்பெஷல் ப்ரேயர் நான் எப்போ பண்ணுவேன்? நம்ம நடைமுறையே நம்ம அப்படி இருக்கணும். ஏன்னா ஏசு அப்படிதான் நடைமுறையிலேயே அப்படி நடந்தே அவர் எல்லாம் செஞ்சுட்டு தான் தேவை கண்ணில் படும்போது இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு இடத்துக்கு போகிறோன்றது வந்து ட்ரைனிங்காக போகிறோம், புதுசாக தெரியாதவங்களை கூட்டிகிட்டு போகிறது. மற்றபடி நம்ம வாழ்க்கை நடைமுறையிலேயே அது வந்து நம்ம செய்கிறவங்களா இருக்கோம்னா ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய நீடு இருக்கக்கூடாது. ஆனால் அவங்க எப்படி சொன்னாங்கன்னா இல்லை நம்ம பண்ணலைன்னா நம்ம குடும்பத்தில் அட்டாக் பண்ணோம், பிசாஸ் நம்மளை அட்டாக் பண்ணோம், அதனால நம்ம வந்து ஸ்பெஷலாக வந்து கவர் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு போனோம். நம்ம அப்படி நினச்சி பயந்தோம்னா அவன் அட்டாக் பண்ணுவோம். ஏன்னா நம்ம தான் அப்படி பயப்படுறோம். ஏன்னா இந்த வசனத்தின்படி அவர் அனுப்பும் போது என்ன சொல்றாரு? இதோ எதுவுமே உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்லி தான் அனுப்புறாரு. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற ராஜாக்களுக்கும் ஊழியக்காரங்களுக்கும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு எப்படி செக்யூரிட்டி கொடுக்குறாங்க பார்த்துருக்கீங்களா? எப்படி செய்கிறாங்கல்ல? நம்ம பிரைம் மினிஸ்டர் வராருன்னா முன்னாடி போவாங்க, பின்னாடி ஓடுவாங்க, சுற்றி வந்து நிற்பாங்க, இப்படி பார்ப்பாங்க. ஒரு தேசத்துனா ஒரு தலைவருக்கு இவ்வளோ இருந்தா அப்போ இவ்வளோ எதிரிகள் இருக்கிற நமக்கு நம்ம ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா ப்ரொடெக்ஷன்? அது ஒரு இடத்துல எலியாவுக்கு கண்ணை திறந்து காட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுவார். அவன் பயப்படுவான். அப்போ எலியாவுக்கு அவருக்கு இருந்தது விசுவாசம். கேசி பயப்படுவான். அப்போ சொல்ல அவங்க காட்டுங்க ஆண்டவர் அப்படின்னா மனக்கண்ணை திறந்து காத்தா அதை ஆண்டவர் நம்ம கூட இருக்கவர், இந்த உலகத்தில் இருக்கிறவனே உங்களோட இருக்கவர் பெரியவர். நீங்க இன்னும் சேனையை பத்தியே எடுக்க வேணாம், நமக்கு உள்ள இருக்கிறவர் மறந்துடாதீங்க. எல்லாரை விட பெரிய வல்லமை நமக்குள்ளே எப்போதும் இருக்கு. நம்ம பயப்படவே வேண்டியது இல்லை. ஆனா நம்ம பயந்தோம்னா அதை அஃபெக்ட் பண்ணும். எப்படி நாய் பார்த்துருக்கீங்களா? பயப்படுறவங்களுக்கு அது தெரிஞ்சு சென்ஸ் பண்ணிடும். அப்பதான் இது பண்ணும். நம்ம பயப்படாம நம்ம அக்ரெசிவா இருந்தோம்னா அது பின்னால ஓடும். அனிமல்ஸ் கேன் சென்ஸ் தட். நான் ஹவு மச் மோர் அதே தானே விசுவாசம். நம்ம பயந்தோம்னா அப்படி இருந்தோம்னா நம்ம இது பண்ணுவோம். நம்ம இது எப்படி நம்ம பயத்தை மீற முடியும்? ஆண்டவர் கொடுத்துருக்காருல வார்த்தை, எதுவும் உன்னைய சேதப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்காரு. எத்தனை விதமா சொல்லியிருக்காரு. உங்களுக்குள்ள இருக்கவர் பெரியவர், நான் உங்களுக்கு முன்னால போறேன், நான் திறக்கிற கதவு உங்களுக்கு எந்த இருப்பு கதவாக இருந்தாலும் நான் எல்லாத்தையும் திறந்துட்டு நான் உங்களுக்கு வெண்கல கதவுலையும் நான் திறந்து உங்களுக்கு முன்னால போறேங்கிறாரு. பின்னாலதான் போகணுங்கிறாரு. வார்த்தையை எடுத்துட்டு நம்ம போனோம்னா யாரும் அவங்களை சேதப்படுத்த முடியாது. ஆனா அந்த விசுவாசம் நமக்கு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. அது பண்ணணும்னு நம்ம பயந்தோம்னா நம்ம ஸ்பெஷல் ப்ரேயர்லாம் பண்ணிட்டு போகலாம். அதெல்லாம் பண்ணிட்டு போறதுல தப்பு இல்லை. ஆனா பொதுவாக நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது தேவையில்லைங்கிறத நினைப்பீங்க. அது மட்டும் இல்லாம எபேசியர் 6 இருக்கிற அந்த தலைச்சிரெல்லாம் அந்த கவசங்களை அந்த இதெல்லாம் அணிந்து கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. ஆவிக்குரிய ஆயுதங்கள் சர்வாயுதம் அதை அணிந்து கொள்ளணும்னா அது ஒரு தடவை ஞாபகப்படுத்தினா ஆண்டவர் ஞாபகப்படுத்தினா செய்யுங்க. மற்றபடி ஒரு தடவை போட்டுட்டா அப்புறம் நான் எப்போதுமே நான் போட்டிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். எப்போ கழட்டி வச்சோம்? கழட்டி வைக்கிறீங்களா? நான் கழட்டி வைக்கல. அதனால அதை அடிக்கடி நம்ம சொல்லல. பயம் வந்தா சொல்லிக்கோங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை. ஆனா அதுலயுமே பாருங்கன்னா அந்த ஆயுதங்கள்ல எபேசியர் 6 இருக்குல்ல, அதுல ஒரே ஒரு ஆயுதத்தை வச்சுதான் நம்ம திரும்ப அடிக்க முடியும். இது எல்லாமே டிஃபென்ஸ் இல்லைங்களா? தலைச்சிராயும் இதுவும் பாதஸ்தரையாகிய இது எல்லாத்தையுமே என்னன்னா எதை வச்சுதான் நம்ம அவனை அடிக்க முடியும்? பட்டை. அது ஒண்ணு இருந்தாதான். அதுதான் நம்ம இங்க சொல்றோம். உங்களுக்கு சரியானபடி நீங்க வின் பண்ணணும்னா நீங்க அந்த ஆயுதம் எடுத்து நீங்க அவனை அடிங்க. அவனே போயிடுவான்னு சொல்லிட்டு கண்ணு மூடிக்கிட்டு இப்படி காத்துக்கிட்டே இருக்க வேண்டாம். போயிட்டோன்னு நம்ம எடுத்து அடிக்கிற வரைக்கும் அவன் போக மாட்டான். பயப்படுற இடத்துக்கு வாசனை வரும், வந்துடுவான், வந்து அட்டாக் பண்ணுவான். அழுதுமோ நம்ம ஆண்டவருக்காக நின்னோம்னா வரதான் செய்யும். சேனை வந்து ட்ரை பண்ணும். ஆனா நம்ம எப்போதும் ஆயுதத்தோட நம்ம தயாரா இருந்தா வார்த்தை அடிச்சுன்னா அவன் போய் விடுவான்.
ஏசாமி அவனை வச்சு தானே தன்னுடைய இதில் மேற்கொண்டாரு, சோதனைகளை மேற்கொண்டாரு, வார்த்தையை வச்சு தானே. ஒவ்வொன்றும் அவன் கொண்டு வரும்போது பதில் எதை வச்சு கொடுத்தாரு? எழுதப்பட்டிருக்கு. வார்த்தையை எடுத்து சொன்னார். லோகோஸா எழுதப்பட்டிருந்ததை அவர் எடுத்து ரேமாவா சொன்னாரு. அவர் சொன்ன பாத்திரத்துல அதுக்கு அதிகாரம் கிடைக்குது. சங்கீதம் 103:20 இப்போ நம்ம படிச்சோம் இல்லையா, அந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆண்டவருடைய வார்த்தையை திரும்ப படிங்க. அது அந்த பட்டயம் ஆண்டவருடைய வார்த்தை. ஆனா அதை சொல்ல கேட்டு அந்த சேனை ஆக்ட் பண்ணுவான். நம்ம வார்த்தையை சொல்லி கேட்டு அதை ஆக்ட் பண்ணாது. ஆண்டவருடைய வார்த்தை, அவங்களுடைய எஜமானுடைய வார்த்தையை நம்ம யாரு அவருடைய வார்த்தையை எதிரொலிக்கிறோம் நம்ம இருக்கணும். ஆனா நம்ம எதிரொலிக்கணும். 103:20 கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியங்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். அந்த தூதர்கள் வந்து எதை கேட்கிறாங்களா? கர்த்தருடைய வார்த்தையை அவங்க படிச்சாங்களா? இல்ல, வார்த்தையை அவங்க கேட்கிறாங்க. அந்த வார்த்தையை சொல்றது யாரு? நம்ம எடுத்து சொல்லும் போது ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம எடுத்து அந்த அந்த பட்டயத்தை எடுத்து நம்ம தான் அடிக்கணும். நம்ம எடுத்து போடும்போது அவங்க வல்லமை, அவங்களோட வல்லமை புறப்பட்டு அதை அடிக்கும். நம்ம பிசிக்கலா வந்து எதையும் எடுத்து அடிக்கலாம் வேண்டாம். நம்ம சொல்ல வேண்டியது வாயால அந்த பட்டயத்தை எடுத்து நம்ம எடுத்து ஆண்டவருடைய வார்த்தை. ஏன்னா அவங்க வந்து ஆண்டவர் அவங்களுக்கு எஜமான். அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு தான் அவங்க ஒபே பண்ணுவாங்க. நம்ம வார்த்தைக்கு ஒபே பண்ண மாட்டாங்க. நம்ம அதை ஆனால் வந்து வார்த்தையை மாற்றி நம்ம எக்ஸாக்டாக போட்டு பண்ணோம்ல, அந்த வார்த்தையை நம்ம வந்து நம்ம இன்றைக்கு உள்ள பாஷையில கூட சொல்லலாம். அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் அர்த்தத்தை வச்சு நம்ம வார்த்தைகளை மாற்றி கூட சொல்லலாம். மனப்பாடம் நமக்கு நல்லா வரலன்னா கூட இது யூஸ் பண்ணலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம எடுத்து சொல்லும்போது அதனுடைய வல்லமையை வந்து அவங்க கண்டு அதுக்கு விழும். இயேசுங்கிற நாமத்துக்கே விழும். ஆண்டவருடைய வார்த்தை தான் இயேசு. அவரே தானே வார்த்தை. அவர் நாமத்தையும் சொல்லலாம். வார்த்தை அந்தந்த நேரத்துக்கு அந்த இடத்துல கரெக்டான ஒரு வார்த்தை என்ன ஞாபகம் வருதோ, ஒரே கால் வலிக்குதா, எனக்கு முடியாது, என்னால முடியாது, இல்லை என்னை விடப்படுத்துற சிஸ்டம்னால எல்லாவற்றையும் எனக்கு செய்ய வரணும்னு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எது முடியல, என்ன அந்த அது என்ன முடியலையோ நம்ம மனசுல சிந்தனை வருதா, வெளியே சொல்ல வேண்டாம், வார்த்தையை சொல்லுங்க. அது வந்து வார்த்தை உருவாக்கும். இல்லாத பலனையும் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். வார்த்தையினால ஏன்னா வார்த்தையை வச்சுதான் நான் இந்த உலகத்தை படைச்சாரு. அது இல்லை, அந்த வார்த்தைக்கு கிரியேட்டிங் பவர் உண்டு, வார்த்தைக்கு அவனை அடிக்கிற பவர் உண்டு. ரெண்டு இருக்கும்போது சுகமளிப்புக்கு இது ரெண்டு தானே வேணும். வியாதியை வந்து நீக்கணும், ஏதாவது டேமேஜ் ஆயிருந்தா அதை உருவாக்கணும். இது ரெண்டையும் வச்சு, ரெண்டுமே வார்த்தையை வச்சுதான். அவருடைய தழும்புகளால் நான் சொல்லுவேன், எந்த வார்த்தை உங்களுக்கு வருதோ வார்த்தையை அனுப்பி அவங்கள குணமாக்குனேன்னு இருக்கு. வார்த்தையை அனுப்பி 107:20 சங்கீதம். எதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது நான் அனுப்பின வார்த்தை தரையில் உள்ளாது, நான் அனுப்புனதை அதை செஞ்சுட்டு தான் வரும். நீங்கள் பேரஃப்ரைஸ் பண்ணலாம், உங்கள் ஓன் தமிழில் சொல்லலாம், இங்கிலீஷில் சொல்லலாம். அதுக்கு பவர் உண்டு. எந்த பாஷையில் சொல்கிறோன்னு இருக்குல்ல, ஆண்டோடைய வார்த்தை. ஏன்னா அது ஆண்டோடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஆனால் சொல்கிறவங்க நம்ம, அதுக்கு வாய்ஸ் கொடுக்குறவங்க நம்ம அவங்கவுங்க சூழ்நிலையில் நம்ம எடுத்து நாமும் அவரும் சேர்ந்து நம்ம கிரியை செய்யும்போது எந்த சுகவீனமும் நிற்க முடியாது. பர்ஃபெக்டாக எந்த இதையும் நம்ம மீட் கொள்ளான்றது இதில் தெளிவாக இருக்குது. ஸோ அதனால் வார்த்தையை எடுத்து நம்ம உபயோகப்படுத்தலாம். நம்ம இது வந்து ஒரு போர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வெயிட் பண்ணவே வேணாம், எதுக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்து செய்யணுன்றது அவசியமும் இல்லை. எப்போ நம்ம கேள்விப்படுறோமோ, ஏசாமி அப்படிதான் எதுக்காவது ஒன்றுக்கு வெயிட் பண்ண, லாசருக்கு மட்டும் வெயிட் பண்ணாரு. அது என்னன்னா இன்ஃபர்மேஷன் வந்து சிக்கா இருக்கான்னு வெயிட் பண்ணேன்னா அவங்க எல்லாருமே வந்து எருசலேம் போகிறதுக்கு அவாய்ட் பண்ணுறாங்க. அங்கே போனால் அவருக்கு வம்பு வரும், அவங்க எருசலேம் கிட்ட இருக்காங்க. அதனால் இவருக்கு கலிலேயுக்கு வந்துட்டார். ஆனால் எப்போ வந்து அவருக்கு இறந்துட்டான்ற இன்ஃபர்மேஷன் ஆகியானவர் கொடுத்தாரு, உடனே கிளம்பி போயிடுவார். சரி, இனிமேலாம் வெயிட் பண்ணக்கூடாது, இப்போ இமீடியட்டாக இப்போ தான் போயிட்டு வந்துருப்பாரு, இமீடியட்டாக போவானே வெயிட் பண்ணுவார். அப்புறம் கிடைச்ச உடனே சரி போகலாம். அவங்கெல்லாம் இன்னும் போகணுமான்னு தோமாலாம் போய் நம்மளும் போய் சாடலான்னு சொல்லுவார். அந்த இடத்துல பயந்து தான் இருப்பாங்க, அவங்க போக இஷ்டப்பட மாட்டாங்க. ஏன்னா எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்பவே எருசலேம்ல. அங்கே தான் அவருக்கு கடைசி டைம்னு தெரியும். ஆனாலும் இந்த முறை இனிமேல் வெயிட் பண்ண முடியாது. தவிர பார்த்தீங்கன்னா இது எதுக்குமே அவர் டிலே பண்ணவே மாட்டார். எவரின் மகளுக்கு லேட் ஆகும். வழியில தான் அந்த வஸ்திரத்தொங்கல் இது பண்ணியிருப்பாங்க, வழியில் நடந்துகிட்டே போகிறத போய் சேர்றதுக்குள்ள அந்த பொண்ணு இறந்துருப்பாங்க. ஆனால் இவர் வெயிட் பண்ணலை, டிலே ஆச்சு. டிலே ஆனாலும் அவர் எதையும், அதனால அவர் வந்து
செய்ய வேண்டியதை செய்யாமல் விடலை, கடைசி வரைக்கும் போய் அதை செஞ்சு முடிக்கிறார். ஸோ அதனால் நம்ம வந்து எதுக்காகவும் வெயிட் பண்ணி நான் ஃபாஸ்ட் பண்ணி அந்த மாதிரி டிலே பண்ண வேண்டியதில்லை. யாருக்கா தேவை இருக்கா, ஏன்னா எதுக்கு வெயிட் பண்ண வேண்டாம், இதற்குரிய பரிகாரம் ஆல்ரெடி செலுத்தப்படுத்தியாச்சு. இனிமேல் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய தேவையில்லை. சரியான நேரம் ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், ஜெபம் பண்ணி நான் தயாராகி போகணும், இப்போதும் தயார் நிலையில் இருக்கணும். அப்போ எப்போ தயார் நிலையில் இருப்போம், நம்ம இதை செய்து கொண்டு இருக்கணும். செய்ய செய்ய தான் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நம்ம வந்து வளர்றவங்களாக ஆகும். செய்கிறவர்களா இருக்கிறவங்க அவங்க தான் கற்பாரில் கட்டணும்னு சொன்னாரா இல்லையா, மத்தேயு 7ல் இருக்காரு. அது பார்த்துருக்கீங்களா, அது அந்த வார்த்தை என்னன்னு சொல்லியிருக்காருன்றது பார்ப்போமா ஒரு முறை. நம்ம படிக்கலன்னு நினைக்கிறேன், நான் தான் சொன்னேன் செய்யணுங்கிறதுக்கு. ஏன்னா இப்போ நம்ம லாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் நம்ம கண்டிப்பாக செய்யணுங்கிறதுக்கு வரோம். மத்தேயு 7 பொதுவாக வந்து ஆண்டவருடைய வார்த்தையில கட்டுறதுன்னு சொல்லுவோம். வார்த்தை இல்லை, வார்த்தையை செய்யறதுல கட்டுறது. 7 ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையிலே தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். எந்த வசனம் படிக்கிறீங்க? 24. சரி சொல்லுங்க, படி. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அந்த வீட்டை மனதின்மை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்புவிக்கப்பட்டது. புத்தி இல்லாதவங்க வந்து கேட்டு செய்யாம இருக்கவன். அநேகம் பேர் அநேக நேரம் நம்ம எல்லாம் கூட செய்யாம இருந்தோம்னா அதுதான் புத்தி இல்லாது. புத்தி உள்ளவன் என்ன பண்றானா, கேட்டு அதன்படி செய்கிறானா. மனுஷனுக்கு அந்த மனுஷனுக்கு கூப்பிடுவாங்க செய்யாதவன். அப்போ அவனுக்கு என்ன ஆகும், பெருமழை சொரிந்து அந்த அதனால யாரு கெட்டிக்காரன், இதுல கெட்டிக்காரன் யார் முட்டாளன்னு தான் காட்டுறாங்க. கெட்டிக்காரன் யாரு, கேட்டதை செயல்படுத்தணும், அந்த வார்த்தையின்படி செய்யணும். ஸோ இன்னைக்கு நம்ம 3 நாள் உட்காந்து கேட்டுருக்கோம். கெட்டிக்காரங்களா இருங்க, போய் அதை செய்யறவங்களா இருக்கணும். நம்ம வந்து கேட்டுட்டா மட்டும் போதாது, கேட்கறத செயல்படுத்தலாம். ஏன் இதை 3 நாள் நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் பார்த்தீங்களா, முதல்ல கரிபிளேக்கு ஆண்டவர் கொடுத்தப்போ 3 நாள் பண்ணணும்னு சொல்லும்போது அவருக்கு தெரியல, ஆனால் செஞ்சு ஆண்டவர் கொடுத்த வழிநடத்தப்படி செய்துட்டே இருந்தாராம். பின்னாடி வந்து மைண்டனிவல் மனம் புதிதாகிறத வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும்னு கற்றுக்கிட்டு இருக்கும்போது சில டாக்டருங்க பிரெயின் ஸ்பெஷலிஸ்ட் சைக்காட்ரியில் ஸ்பெஷலாக இருக்கவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க ஏதோ ஒரு நாள் ஒரு தடவை சொன்னாங்களாம், ஏதாவது ஒரு புது பிரெயினில் வந்து ஒரு சேஞ்ச் வருமா, நோட் ஆகுமா, ஏதாவது ஒரு புது இன்ஃபர்மேஷன் கேட்ட உடனே அது வந்து வருமா, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஏதோ ஒரு மார்க் உருவாம் பிரெயினில். ஆனால் அது வந்து நிற்காதான். 72 மணி நேரத்துக்குள்ள அதை நம்ம செயல்படுத்தலைன்னா அது வந்து அது ஒரு நெக்ஸ்ட் லெவலில் டெவலப்மெண்ட் ஆகுமா. செயல்படுத்தலைன்னா அது அப்படியே திரும்ப அப்படியே போயிடுமா. அப்படின்னா என்னது, நம்ம கேட்டதை 3 டேஸ்க்குள்ள செய்யணும், இல்லைன்னா போயிடுச்சுன்னா அப்போ திரும்ப நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கேட்கணும். அப்போ கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். செய்யாமல் முக்கால்வாசி பேர் நம்ம செய்யறதே கிடையாது. அப்போ செய்யலைன்னா நம்ம எல்லாம் வாழ்க்கை பூரா கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதான், கேட்டதையே கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதான், மனம் புத்தாக்கி கொண்டே இருக்க வேண்டாம். ஆனால் அது எதுவுமே வந்து நம்மளுக்கு ரெக்கார்டாகி நம்மளுக்கு வந்து அனுபவமே இல்லாமல் போயிடும். செய்யணும், செயல்படுத்துங்க சீக்கிரமாக. எவ்வளோ சீக்கிரம் நம்ம கேட்டதை போய் சின்ன பிடிப்புள்ள விசுவாசம். பிள்ளைங்க கிட்ட சொன்னோன்னா உடனே போய் எதாவது அது ரத்து புத்துன்னா ஏதாவது செஞ்சிருவாங்க. இன்னசென்ட் ஃபெய்த், இன்னசென்ட்டாக அப்படி தானே இருக்க சொல்கிறாரு. வினா உள்ளவர்களை இருங்கள், அதே நேரம் புறாவை போல கபடற்றவர்களாக இருங்கன்னு சொல்கிறாரு. கபடற்றவங்களாம் உடனே இந்த ஆமாம் சொன்னாரு நான் செய்கிறேன், அது எப்படிலாம் நான் ஆலோசிக்கிறேன். டாக்டர் என்ன சொன்னாங்க, இதை உங்களுக்குள்ளலாம் போகாது. அவர் என்ன சொன்னார், வார்த்தையை வச்சு என்ன சொல்ல சொன்னார், விசுவாசத்தோட செய்வோம், அற்புதங்களை காணும். அதை எப்படி செய்யணுன்றதை நம்ம அடுத்த ஒரு பிரேக் அப்புறம் பார்ப்போம். ரொம்ப சீக்கிரமாக முடிச்சுட்டேன். அதில் அந்த ஒரு பார்ட் நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டனால செகண்ட் ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டேன். செயல்முறையை பார்ப்போம். 5 minutes இங்கிலீஷ்லையா, பின்னோக்கம் திருச்சபை. அதாவது அது எந்த கான்டெக்ட்ல சொல்லியிருக்காங்க.
41 பேஜ்ல. எந்த சாப்டர்? 17A. சரி. தமிழ்ல நம்ம எப்படி பின்னோக்கம் திருச்ச பைக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா? பின்மாறும் திருச்சபை. பின்னோக்கம் நினைக்கிறேன். I think so. That's how we translated it. Healing as a sign. Most of the ரெண்டு இடத்துல கொடுத்துருப்பாரு ஆக்சுவலி. 41 பேஜ் தான். இல்லை ரெண்டு இடத்துல கொடுப்பாரு. எங்க இருக்கு கரெக்டா சொல்லுங்க. பின்னாடி பேராகிராஃப் பேக்வர்ட்ஸ் சரி. லாஸ்ட் பேராகிராஃப். அதாவது நம்ம சொன்னதை நம்ம செய்யலங்கிறதுக்கு. இது பேசிக்கா அந்த அடையாளம் ஆண்டவர் வந்து நம்ம வந்து ஹீலிங் வந்து ஒரு அடையாளம். நம்ம செய்யும்போது ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்போது அது வந்து அற்புதங்களும் அடையாளங்களும் நம்மளை அவருடைய வார்த்தைக்கு பின்தொடரும். நம்மளால எப்படி சொல்றோம்னா வார்த்தையை கேட்டு விசுவாசம் வந்து அப்புறம் ஹீலிங் ஒரு ரிவர்ஸை சொல்றோம். கேட்டாதான் செய்ய வரும்னு சொல்றோம். கேட்டுக்கிட்டே இருக்கிறது இல்லை. நீங்க செஞ்சீங்கன்னா அற்புதம் நடக்கும். கேட்டது பட்சத்துல செய்யாம இருந்தா, அதாவது நம்ம கேட்கணுங்கிறத அதை எம்பசைஸ் பண்றதுல செய்யறத விட்டுறோம். நீங்க செய்யுங்க, அது வந்து நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து அந்த எம்பசஸ் ஆஃப் செய்யாம அடையாளங்கள் அப்படிங்கிறதுக்கு ரிவார்டு. இந்த இன்னொன்று வந்து ஹீலிங் அஸ் அ சைன் அப்படிங்கும் போது நம்ம வார்த்தையை பிரசங்கிக்கும் போது அடையாளம் தானே நடக்கும். அது சொல்லப்பட்டிருக்கு. இந்த விசுவாசிகளுடைய அடையாளங்களான இதெல்லாம் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம விசுவாசிச்சா அடையாளம் நடக்கும். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம விசுவாசிச்சு செயல்படப்பட அது நடக்கும். ஆனால் இதை வந்து நம்ம வந்து ரிவார்டாக மாற்றிடுவோம்னா, நம்ம வந்து இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா இது கிடைக்கும் அப்படின்னு நம்ம ரிவர்ஸில் நம்ம என்னெல்லாம் செய்யணுங்கிறத எம்பசைஸ் பண்ணுறது. அதாவது இதுக்கு தகுதி பெறுறது. அப்போ யாருக்கு அந்த ரூல்ஸை கொடுக்குறோன்னா நம்ம விசுவாசிக்கிறது நம்ம சைடில் இருக்கு. அதை விட்டுட்டு யார் சுகவீனமாக இருக்கிறவங்கள நீங்கள் தயார் நிலையில் இருக்கணும்னா நீங்கள் இதை விடணும் அதை விடணும் அப்படின்னு நம்ம போடக்கூடாது. நம்ம விசுவாசிச்சு முதல்ல நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம அடையாளமாக அது நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க விசுவாசிப்பாங்க. ஸோ யார் ஃபர்ஸ்ட் அதை வந்து கொண்டு வரணுங்கிறது அதான் பேக்வர்ட்ஸ் வச்சு நம்ம எப்போதுமே கண்டிஷன் வர்றவங்களுக்கு போடுவோம். கண்டிஷன் உங்களுக்கு இருக்கு, நீங்க முதல்ல கொண்டு வாங்க. யார் லீட்ல இருக்கோமோ, யார் மூப்பர்களோ நம்ம செய்வோம். நமக்கு இது கேட்டிருக்கோம், நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், கற்றுக்கொண்டோம், நம்ம செய்வோம். செய்து காப்போம். அவங்க வந்து அந்த அடையாளத்தை கண்டு அவங்க விசுவாசிப்போம். யார் லீட்ல இருக்கணுங்கிறத மாற்றி சொல்லுவோம். யார் செய்யணுங்கிறது பொதுவாக அவங்க செய்யணும். நீங்க இதெல்லாம் எடுக்கணும், பொட்டை எடுக்கணும், பேரை மாற்றணும், என்னெல்லாம் கண்டிஷன் நான் கேட்டிருக்கேன் தெரியுமா? ரூல்ஸ் போட்டதை ஏன் ஆகலன்றதுக்கு இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வந்தா நடக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்டிருக்கேன். அதை விட ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம விசுவாசத்தோட நம்ம வந்து அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஜெபிக்கிறதுனா நம்ம வந்து அந்த கரம் எடுத்து தொட்டாலே போதும் தானே சொல்றாரு 16. நீங்க விசுவாசத்தோட நீங்க தொடுங்க, அற்புதம் நடக்கும். நம்ம எத்தனை பேர் தொடாமையே நடக்கலாம். வார்த்தைனால நடக்கலாம், செயல்னால தொடர்றதுனால நடக்கலாம். சிம்பிளா இதை சிம்பிளா ஆனா விசுவாசம் ஸ்ட்ராங்கா நம்ம செய்யறோம். ஆனா பெருசா நம்ம வந்து ஷோ பண்ணி பண்ணணும்னு தேவையில்லை. அப்படி செய்யும் போதே அந்த அற்புதத்தை அவங்க அனுபவிச்ச உடனே அவங்க அப்ப நம்ம சொல்றதை கேட்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அற்புதத்தை ப்ரொடியூஸ் பண்றது நம்மளா இருக்கணும். ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் நீங்க ஆக்ஷன் கொடுங்க. அப்ப நம்ம அவங்க கிட்ட என்ன கேட்டாலும் நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம சீஷத்துவம் பண்ணலாம். அந்த ரிவர்ஸ் தான் எது நம்ம முதல்லங்கிறது. அதான் பேக்வர்ட் சர்ச் சொல்லுவாங்க. பின்னோக்கி நம்ம ரிவர்ஸ்ல சொல்றோம், அவங்களுக்கு நம்ம கண்டிஷன் பண்ணுறோம். ஆனால் அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணி வரணும். நான் வந்து எடுத்துட்டு வர நினச்சேன், மறந்துட்டேன். ஒரு பேப்பரில் வந்துச்சு ஒரு இது மாதிரி. அதுக்கு முன்னால் இந்த பிரதர் இன்னைக்கு வரல, அவர் கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதுவும் அதே மாதிரி தான். முஸ்லீமில் கூட இந்த மாதிரி நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்களும் செஞ்சு அற்புதெல்லாம் செய்கிறாங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு அது வந்து ஒரு ஏதோ ஒரு பூஜை
யாருக்கிட்டயோ வந்தா என்னமோ ஒரு பூஜை பண்ணா என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற லிஸ்ட்ல பிள்ளை பெறாதவங்களுக்கு பிள்ளை கிடைக்கும், என்னெல்லாம் கேன்சர் கட்டி போகும், அந்த லிஸ்ட் ஆஃப் மிரக்கிள்ஸ் எல்லாம் போட்டு இதெல்லாம் வந்து இந்த பூஜை பண்றதுக்கு வந்தீங்கன்னான்னு சொல்லி ஒரு பேம்ப்ளெட் கொடுத்து நியூஸ் பேப்பர்ல வருது வாங்கன்னு சொல்லி. எப்படி நம்ம எப்படி சொல்றோமோ நீங்க வந்தீங்கன்னா ஜெபம் பண்ண வந்தீங்கன்னா இதுலெல்லாம் விடுதலை கிடைக்கும், இந்த அற்புதங்கள்லாம் நடக்கும் நம்ம எப்படி கூப்பிடுறோமோ அதே மாதிரி எல்லா மதத்துலயும் இப்ப கூப்பிடுறாங்க. அவங்க கூப்பிடுறாங்கன்னா அப்ப அங்கேயும் அற்புதம் நடக்குதுன்னு அர்த்தம். அப்ப நீங்க என்கிட்ட வந்தீங்கன்னா நான் சொல்றதை செஞ்சீங்கன்னா இந்த அற்புதம்லாம் நடக்கும். அவங்க வந்து கண்டிஷன் போடுவாங்க என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு, இந்த பூஜை பண்ணணும் அது பண்ணணும் எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த மந்திரம்லாம் பண்ணணும், இத்தனை ஏதாவது கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணீங்கன்னா நடக்கும்னு சொல்லுவாங்க. அங்க போறாங்க, தங்களுடைய தேவைதாங்க மக்கள் போறாங்க. இப்ப நம்மளும் அதே மாதிரி இருக்கோமான்னு பார்க்கணும். நிறைய நேரத்துல நம்ம செய்யற ஸ்டைல்ல தான் அவங்க செய்யறாங்க. இதெல்லாம் செஞ்சீங்க, இந்த கண்டிஷன்லாம் நான் போட்டு இந்த கண்டிஷன்லாம் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது கொடுங்க. இல்லைங்க, கண்டிஷனெல்லாம் அவர் பண்ணி முடிச்சிட்டாரு, எதுவுமே பண்ண வேண்டாம். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் அவர் ரத்தம் சிந்துற அவர் சிந்திட்டாரு. இது ஃப்ரீ. மத்தேயு 10 அவருக்கு சொல்லி அனுப்பும்போது ஃப்ரீலி யூ ரிசீவ் ஃப்ரீலி கிவ், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாக கொடுங்கன்னு சொன்னாரு. அவங்க எதுவுமே பண்ண வேண்டியிருக்க கூடாது. அவங்க எதுவுமே இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் கொடுத்து வாங்க வேண்டிய தேவையே இருக்கக்கூடாது. நம்பவே மாட்டீங்க, நான் ஃபோன்ல ப்ரே பண்ணியிருக்கேன் ஒரு ஊழியத்துல, அந்த இன்னொரு ஊழியத்தோட ஸ்டார்டிங்ல இது செய்யறதுக்கு முன்னாடி ஃபோன்ல அவங்க வந்து ஒருத்தங்க வந்து இது பண்றாங்க. ஃபோன் எனக்கு ரொம்ப முடியல, நான் நியூயார்க்ல இருந்து வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க ஒரு இடத்துல வந்து இருக்கேன், அவ்வளோ மோசமா இருக்கு, எனக்கு வேலைக்கு போக முடியாத அளவுக்கு எனக்கு கஷ்டம் இருக்குன்றாங்க. நான் ஃபோன்ல அவங்களுக்கு ஜெபம் பண்றேன். எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆத்தரைட்டிஸ் மறந்துடுச்சு, என்ன ப்ராப்ளம் மறந்துடுச்சு. அவங்க தற்செயலாக எனக்கு அனானிமஸாக தான் வரும் அந்த ஃபோன் லைன்ல, சேம் பர்சன் திரும்ப கிடைக்க மாட்டாங்க. நான் வாலண்டியராக தான் சும்மா சைன்இன் பண்ணுவேன் எனக்கு கிடைக்கிற டைம்ல. ஸோ தற்செயலாக ஒரு 2 வாரத்துக்கு கழிச்சோ 1 மாதம் கழிச்சோ அதே பர்சன் எனக்கு கிடைச்சாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் பண்ணதுலேருந்து எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு ஃபுல்லாக. ஆனால் நான் டாக்டர்கிட்ட போய் அந்த ரிப்போர்ட் வாங்கணும், அந்த டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால இவங்களுக்கு ஒரு அலவன்ஸ் ஒன்று கிடைக்குமா, வேலைக்கு போக வேண்டாம், கவர்மெண்ட்டே இவங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் வாழ்கிறேன். இப்போ என்ன ஆகுனா, நான் அந்த டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி டாக்டர்கிட்ட போய் இந்த டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கினாதான் எனக்கு மந்த்லி இன்கம் வரும். ஸோ நான் வந்து அது பண்ணுறதுக்காக நான் டாக்டர்கிட்ட போனாங்களாம். அவர் சொன்னாராம், இப்போ நீங்கள் அதுக்குரிய சிம்டம்ஸே இல்லை, நான் கொடுக்க வேண்டியதில்லை, உங்களுக்கு அந்த அலவன்ஸ்க்காக நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்தாராம் டாக்டரும். கொடுத்துட்டு அவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு இடையில திரும்ப ஏதோ கொஞ்சம் கஷ்டம் வந்திருக்கு. அப்போ நான் வந்து உங்ககிட்ட என்னை திரும்ப கிடைக்கும்னு தெரியல, ஃபோன் லைன்ல நானே திரும்ப உங்ககிட்ட நான் திரும்ப எப்போ வரணும்னு தெரியலன்னு சொல்லி நான் ஒரு ஊழியக்காரங்கிட்ட போனாராம். ஒரு மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு பெந்தேகோஸ்தே சபை. நான் போனப்போ அந்த ஊழியக்காரர் வந்து சொன்னாராம், இன்னைக்கு நான் ப்ரே பண்ணுவேன், $1000 கொண்டாந்து வைக்கணும்னு சொன்னாராம். நீங்கள் வச்சாதான் நான் பண்ணுவேன்னு சொன்னாராம். இவங்ககிட்ட அப்போ இல்லையாம். இவங்க போய் கையில் என்னென்னமோ எல்லாம் எடுத்துகிட்டு வந்து 800 ரூபா என்னமோ கொஞ்சம் குறையுதுன்னு வந்து வேறு சொல்லி வேறு கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் குறையுது அப்படின்னா நீங்கள் அது முதல்ல சமாளிச்சுட்டு வாங்க, அப்புறமா நான் பண்ணுறேன்னு சொன்னாராம். இப்போ இப்படி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியர், எனக்கு நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்தவங்க, நாங்கள் ஹைதராபாத்ல இருக்கும்போது அவர் இப்போ அங்கே போய் ஊழியம் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டேன். அவர் வந்து தீர்க்க தரிசனம் வரத்தில் ஆப்ரேட் பண்ண அவர் வெப்சைட் போட்டிருக்காருல 1 மணி நேரத்துக்கு $100 போட்டிருக்காரு. அங்கே போகிறாங்க ஆளுங்க. இப்போ நமக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் தான். நம்ம ஆளுங்க பண்ணுற தப்பை வச்சுக்கிட்டே இருக்கிறது நம்மளோட நோக்கம் இல்லை, அது இல்லைங்க. பட் மற்றவங்களும் செய்கிறாங்க நம்மளை போலவே. அப்போ நம்ம வந்து கண்டிஷன்ஸ் கொடுத்து செய்ய சொல்றது வந்து அது வந்து ஆண்டவருடைய அன்பை பிரதிபலிக்குதா? ஏசாமி அப்படி நினைச்சாரா? ஏதாவது கண்டிஷன்ஸ் போட்டாரா? ஒன்றுமே இல்லை, தேடி போய் செய்தாரு. நம்ம வரவங்களுக்கு நம்ம அவர் நல்லவர் என்பதை நம்ம நிரூபிச்சு காட்டுவோம். அப்புறம் அந்த இதில் அவங்களே வருவாங்க, நம்ம கண்டிஷனே போட வேண்டி வராது பொதுவாக. ஸோ அதனால் நம்ம அடையாளங்களை காணும்போது தானாக வருவாங்களோட நம்ம வந்து இது நீங்கள் பண்ணீங்கன்னா இது அப்படிங்கிற அந்த அதுக்குரிய பரிகாரத்தை ஆண்டவர் செய்கிறார். நம்ம யாருக்கிட்டையும் கண்டிஷன் போட வேண்டிய அதை தான் வந்து பேக்வர்ட். நம்ம சர்ச்சில் வந்து ஹீலிங்க்கு வந்து அவங்க என்னெல்லாம் பண்ணணும்னு கண்டிஷன் போட வேண்டிய தேவையில்லை. இது வந்து ஒரு ராஜ்யத்தின் போர் அப்படிங்கிறதையும் காட்டணும். சரி, ஒரு 5 minutes பிரேக் எடுத்து திரும்ப வந்து அப்படிதானே?